ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபீனிக்ஸ் கப்பல் ஷங்கர் வித் வேதா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பிளான் போட்டிருக்கேன். ஸோ என்னது அப்படின்னா ப்ராங்க் வீடியோ தான் வந்து பிளான் போட்டிருக்கேன். ஸோ ஷங்கர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு எனக்காக வந்துட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான். குழந்தை வந்து தூங்கிட்டுருக்கா. ஸோ கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வீடியோ எடுக்கிறது ஷங்கருக்கு வந்து தெரியாது. ஸோ நான் எப்படி வீடியோ வந்து செட் பண்ண போகிறேன்னா, ஷங்கரை வந்து ஏமாற்றணும் அப்படின்னா கேமராலாம் ஒளி வச்சா வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ வந்து இல்லை நான் லைவ் டெஸ்ட் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷங்கரை வந்து ஏமாற்ற போகிறேன். ஸோ ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஸோ எப்படி அவனோட ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபீனிக்ஸ் கப்பிள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது இல்லை, இப்போ நான் எடுத்து ப்ரெக்னன்சி கிட்டு என்ன இங்கே பாரு, இப்போதான் எடுத்துப்பாரு. இப்போ எடுத்த ப்ரெக்னன்சி கிட் சக்கரு. அன்னைக்கு என்ன நம்பிட்டு வேற நீ நம்பவே மாட்டேங்கிற. இங்கே பாரு, லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எடுத்தது தான் இது. மார்னிங் எடுத்த யூரினோட எடுத்தது. என்ன நீ ஓடா பண்ற? மார்னிங் எடுத்த யூரின் எடுத்து டபுள் கோட் இருக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். லைவ் டெஸ்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிற? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்லுங்க. ஏய் சாமா சங்கர், என்ன சொல்ல வர இதை பற்றி? சத்தமா ஆடியன்ஸ்க்கு சொல்ல. நான் நிஜமா உங்களுக்கு நான் லைவ் டெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். நம்ப மாட்டேங்க. சொல்லு சங்கர். என்ன சங்கர் பாருங்க. என்னால் ஒன்று நம்ப முடியலையே. என்னால் நம்ப முடியலையே. நிஜமாக தான் சொல்லுங்க. பப்போது மாதிரியே தான் இருக்குது. எல்லா ப்ரெக்னன்சி கிட்டே இப்படி தான் இருக்குது. பப்போது வேணா எடுத்து காட்டுட்டா சொல்லு. பப்போது வேணா எடுத்து காட்டுட்டா இதுக்குள்ளே தான் இருக்கு. எடுத்துக்காட்டு. அதுக்காக தான் வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் சங்கரே வீடியோ ஓடிட்டு இருக்கு. என்னடா எடுத்துருக்க? அதுக்காக தான் வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதான் எடுத்தேன் நான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் 3 months கழிச்சிட்டு போகலாம். இப்போதான் பப்பு இன்னும் பெருசே ஆகல. நான் அப்பு பெருசாகலைன்னா 3 மாதம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் போவியா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 40 days 50 days ஆகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த பேபி ஆனால் வேணுமான்னு இருக்கு எனக்கு. பப்பு பெருசாகணும். பெருசாகிட்டாலே ஏன் அவளுக்கு இப்போதான் 1.5 வயசு. 2 வயசு ஆகிட்டுலாம். இந்த பத்திரமா எதுக்கு பத்திரமா நான் இருக்கணும் சொல்லு. நீ அப்புறம் பப்போது மட்டும் வச்சிருக்க சமைக்கிறேன். நான் பப்பு வேணா எடுத்து காட்டட்டா சொல்லு. வேணாம் என்ன சொல்லுங்க. அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா? அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா?
ஒரு சிங்கக்குட்டி. இந்த தடவையும் ஒரு சிங்கக்குட்டி. நீ பையனான்னு ஒத்துக்க மாட்டியா? சொல்லுங்க. பொண்ணா இருந்தா ஒத்துக்க மாட்டா போ. சொல்லு. நான் பப்புது எடுத்துட்டாரு அப்படி. நீ என்ன நம்பலைன்னா என்ன பண்றது சொல்லு. நம்பிட்டேன். நம்பலைன்னா என்ன பண்றது? நம்பிட்டேன். இவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவியா? அடையாளம் போட்டு வைக்கிறேன். அடையாளம் பப்பு அப்படின்னு பப்பு 1 பப்பு 2 கையிலே வச்சிரு. நான் போய் நின்று எடுத்துட்டேன். வேண்டாம். பப்பு 1 பப்பு 2 இது அடையாளம் போட்டு வச்சு. அவ்வளோதான். இங்க பாருங்க இதை பேச இவ்வளோதான் ரியாக்ஷன். நான் என்ன பண்றது? அவ்வளோதான். என்ன அவ்வளோதானா? ஒரு ரியாக்ஷனே ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணாங்க ரியாக்ஷன். உண்மையெல்லாம் நம்ப முடியாது. அட நான் லைவ் டெஸ்ட் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ காட்டுட்டேன். இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெக்னென்சி அப்போ நம்மளால லைவ் டெஸ்ட் வந்து எடுக்க முடியல. அதனால செகண்ட் ப்ரெக்னென்சி லைவ் டெஸ்ட் எடுத்தால் வியூஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் அப்படின்ட்டு தான் நான் இந்த இதில் லைவ் டெஸ்ட் எடுத்தேன். அதான் நேற்று நைட்லேருந்தே நான் சேடாக இருந்தேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா தானே இருந்தேன். இல்லை சங்கர், நேற்று நைட்லேருந்து எதுக்கு சேடாக இருந்தேன்? ஏன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் வரலையே, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, அது சேடாக இருந்தனால. ஸோ அப்படிதான் இப்போ சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். என்ன என்ன பண்ணுங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம். இது பப்போது தான். நான் பிராங்க் பண்ணி பிராங்க் பண்ணுங்க சங்கர். நேற்று நைட் ஃபுல்லாக ப்ராங்க் வீடியோ பார்க்கறப்ப எனக்கு தெரியும். ரெண்டு டெஸ்ட் எடுத்தேன் தெரியுமா உனக்கு? அது ஒன்று இது இன்னொன்று இது. நான் உன்னை ப்ராங்க் பண்ணேன். ப்ராங்க் சங்கர் ப்ராங்க் கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணு சங்கர். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணி சங்கர் நான் ஷாக் ஆயிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ண தெரியுமா? என்ன பண்ண? என் ஒளி வைக்கலான்னு பார்த்தேன். அங்கிருந்து பின்னாடி எனக்கு தெரிய மாட்டேன்னுச்சு. அதனால தான் நான் இங்கே சரி லைவ் டெஸ்ட் எடுத்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு லைவ் டெஸ்ட் எடுத்தேன். நீ கண்டே பிடிப்பீங்கப்பா. இது எப்படியும் டேமேஜ் ஆகிடுப்பார். அதே டேமேஜ் ஆச்சு. தெரியல, உள்ளேயே வச்சுட்டு இருக்கனாலே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதான் என்கிட்ட இன்னொன்று இருக்குல்ல. பாப்பு ஒன்று தான் டெஸ்ட் எடுத்தது 2 இருக்கு சங்கர். அடையாளம் போட்டு. ஸோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராங்க் ஆகிட்டோம். ஆமான்னு சொல்லு. சங்கரும் நல்லா ப்ராங்க் ஆகிட்டான். ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு கூட அவன் கண்டுபிடிக்கல. அதான் இந்த வீடியோ இதோட ஓவர் ஆயிடுச்சு. பார்ட் 2 இன்னும் 10 நாள் மறுபடியும். ஸோ ப்ராங்க் வீடியோ மாதிரியே இல்லை. ஏன்னா நிஜமாவே நான் உட்காந்து ப்ராங்க் பண்ண வீடியோஸில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவனை டைவர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு தான் அவனை டைவர்ட் பண்ண முடியும். ஸோ நம்பிடுவான்னு நினச்சேன். நம்பினியா? நம்பிட்டேன். நம்பினா தானே சொல்லுங்க. நேற்று நிஜமாவே நான் சேடாக இல்லாத காரணமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணுமோ என்னமோன்ட்டு தான். ஆனால் இல்லை, நான் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த
வீடியோ இதோட முடிஞ்சது. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிஜமாவே ரொம்ப சிரிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, இது வந்து ஸ்கிரிப்டாக எடுத்துக்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். பாய்.